ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கைகேயி தன்னுடைய 2 வரங்களில் ஒரு வரத்தினால் தாமகா ஆட்சியில் அமரணும்னும் மற்றொரு வரத்தினால் சீதையின் கணவனான ராமன் வெளியேறி காட்ட ஆளணும்னு கேட்டுக்கிறாங்க. அதை தான் கம்பரனுடைய கவிதையை நம்ம போன வாட்டி பார்த்தோம். அப்போ ராமனை நீக்கி பரதன் பட்டம் ஏற்றுண்டாக்கா உலகமே கைகேயை இகழ்ந்து பேசும்னு கைகேயை காலில் விழுந்து பேசுகிறார் தசரதர். இறுதியில் பரதனுக்கு பட்டம்ன்றதை ஏற்றுண்டு ஓ மகா ஆட்சியில் அமர்வான், நீ சுகமாக ஆட்சி புரியலாம், மண்ணுலகம் முழுவதும் உன் வசமாகும், அதை நீ ஆண்டுக்கோ, இதோ நான் அந்த உரிமையை கொடுத்துட்டேன், உரைச்சதுலேருந்து நான் தவற மாட்டேன். ஆனால் என் மகனும் என் கண் போன்றவனும் என் உயிரானவனும் என் உயிர்க்கெல்லாம் நல்ல பிள்ளையாக இருக்கவனுமான இந்த ராமனை இந்த நாட்டை விட்டு வெளியேறுதல் இல்லைன்னு மட்டும் விரும்பிடு, அதாவது அவன் நாட்டை விட்டு போவேனான்றதை மட்டும் நீ ஒத்துக்கோன்றார். நின்மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நிலம் எல்லாம் உன்வயம் ஆமே, ஆளுதி தந்தேன் உரை குன்றேன், என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்கட்கும் நன்மகன் இந்த நாடு இரவாமை நய அப்படின்னு மட்டும் வேண்டி கேட்குறார். கைகேயி பிடிவாதம் தளரலை. தசரதர் இடி விழுந்த மலை போல சாயிறார். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத வகையில் தசரதர் மனசு நொந்து ராமன் காட்டுக்கு போகணும்னு கைகேயி வரத்தை தரதா வெளிப்படையாக சொல்கிறார். வலிமை மிக்க மன்னன் இந்த கொடியவள் மடிந்து விடுவாளோ என நினைத்து இந்த வரங்களை தந்தேன் என் மகன் காட்டை ஆளும்போது நான் மடிந்து போய் மேல் உலகை ஆழ்வேன், நீண்ட காலம் உன் மகனோடு சேர்ந்து நீ மக்களின் ஏற்று வெள்ளத்தில் நீந்தி கொண்டே இரு அப்படின்னு சொல்லிடுறார். கைகேயினுடைய மாளிகையில் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது வசிஷ்டர் தன் சிஷ்யர்களான ராஜவீதியில் நடந்து வந்துட்டே இருக்கார். அவளோட வீதிகளில் நீரால் தூய்மைப்படுத்தப்பட்டு மலர்களால் தூவப்பட்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் தோரணங்களும் எல்லா இடங்கள்லையும் அலங்கரிச்சுன்னு இருந்தது. கடைகள் முன்ன சிறந்த பண்டங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வாத்திய கோஷங்கள்லாம் தெருவில் நிறைஞ்சிருந்தது. நகரத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தெருவெங்கும் காணப்பட்டாங்க. இந்திரனது பட்டணத்துக்கு சமமானதாக விளங்கின அந்த நகரத்தினுடைய தெருக்களை கடந்து நற்குணங்கள்லாம் நிரும்பி வெற்றிருந்த வசிஷ்டர் அரண்மனையை நெருங்கி வரார். அப்போ எதிரில் மன்னருக்கு நல்லதையே நினச்சி செயல்படுற அவருடைய தேரோட்டியும் மந்திரியுமான சுமந்திரரும் வரார். அவர்கிட்ட வசிஷ்டர் சொன்னார், அமர்வதற்கு அத்திக்கட்டையால் செய்யப்பட்டதான ஆசனத்தை நீ சரி வெய்ய, புனித நீரினால் நிரப்பப்பட்ட தங்க குடங்கள், நவதானியங்கள், வாசனை திரவியங்கள், தேன், தயிர், நெய், பொறி, தர்ப, மலர்கள், பால், ரத்னம், அழகு வாய்ந்த 8 கன்னி பெண்கள், அனைத்து லட்சணங்களும் பொருந்தின யானை, 4 குதிரைகள் பூட்டின தேர், உத்தமமான கத்தி, சிறப்பான வில்லு, பல்லக்கு, சந்திரன் போன்ற ஒளி வீசுகிற வெண்கொடை, வெண்சாமரம், புலித்தோல், சிம்மாசனம், மான்கள், பறவைகள், புண்ணியத்தை தரக்கூடிய பசுக்கள், மங்கள மாத்தியங்கள், பொன் மாலைகளால் அரங்கப்படுத்தப்பட்ட காளை, வீரியமுள்ள சிங்கம், பாய்ந்து செல்கிற குதிரை போன்றவை எல்லாம் பட்டாபிஷேகத்தினுடைய எல்லா பொருட்களும் அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார். குருமார்களும் அந்தணர்களும் வர்த்தகர்களும் நகரத்தாரும் கிராமத்தவாளும் இவா எல்லாம் தலைவர்களுமா ராமனுடைய புகழையும் தசரதருடைய புகழையும் பேசிட்டு பட்டாபிஷேகத்துக்காக காத்துட்டுருந்தாங்க. இந்த செய்தியை எல்லாம் தசரத மன்னருக்கு தெரிவித்து நான் வந்திருக்கேன்ற தகவலையும் அவர்கிட்ட சொல்லுங்கோ, குறிக்கப்பட்ட நல்ல முகூர்த்தத்தில் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்கணும், அதனால் நீர் போய் மன்னரை துரிதப்படுத்துங்கன்னு வசிஷ்டர் சொல்லி அனுப்புகிறார் சுமந்திரர்கிட்ட. வசிஷ்டர் சொன்னதை ஏற்றுண்டு தசரதரை பார்க்கறதுக்காக போகிறார் சுமந்திரர். அவர் அனுபவிச்சுன்றத மனோவேதனை எதுவுமே அந்த சுமந்திரருக்கு தெரியாது இல்லையா. அப்போ அந்த உயர்ந்த குணங்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இனிமையான வார்த்தையை சொல்லிட்டு இறுதியில் வசிஷ்ட முனிவர் காத்துருக்கார், ராமருடைய பட்டாபிஷேகம் ஆரம்பிக்க நேரம் வந்திருக்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறார். வாழறதுலேயே ஆசையை விட்டுட்டவரான தசரதர் சுமந்திரரை பார்த்து, உங்களுடைய புகழ் உரைகளால் என் மனசு படும் துன்பம் கூடத்தான் செய்கிறதே வழியே குறையலை அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடனே சுமந்திரர் சத்து ஒதுங்கி நிற்கிறார். மனசு படுற துன்பத்தின் காரணமாக மன்னர் எதுவும் பேச முடியலையேன்றதை கவனித்த கைகேயி சுமந்திரரை பார்த்து தானே பேச தொடங்குறாங்க. சுமந்திரரே, ராமன் மேலே இருக்க அன்பின் மிகுதியால் மன்னர் உறக்கமில்லாத தன்னை மறந்த நிலையில் இருக்காருன்னு ஆரம்பித்து கைகேயி, நீர் போய் ராமனை உடனே அழிச்சுன்னு வரும், இது பற்றி ஆலோசனை செய்துன்னு இருக்க வேண்டாம், உடனடியாக இந்த காரியத்தை நிறைவேற்றும், அது உமக்கு பாராட்ட தரும்னு சொல்லி முடிக்கிறாங்க கைகேயி. தசரதனுடைய உத்தரவைத்தான் கைகேயி தன்கிட்ட தெரிவிக்கிறான்னு நினச்சிண்டு ராமரை காண மன்னர் விரும்புறது நன்மைக்காகத்தான்ற எண்ணத்தோட சுமந்திரர் அங்கேருந்து கிளம்புறார். வெளியே மக்கள் கூட்டம் சமுத்திரம் போல் அலவீசின்னு காத்துன்னு இருந்தது. ராமரனுடைய பெருமகளை பேசி மகிழ்ந்துருந்த அந்த மக்கள் கூட்டத்தை கடந்து சுமந்திரர் போகும்போது சபை மண்டபத்துக்கு அருகே கூடியிருந்த மன்னர்களும் அதை பார்க்குறாங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.